வெல்கம் டு PyQDG. நாம ஃப்ளாஸ்க் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல எபிசோட் 13ல எப்படி வந்து SQLite இருந்து நம்ம வந்து MySQLக்கு ஸ்விட்ச் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் நவ. நம்மளோட app.py அந்த ஃபைலுக்கு போவோம். அதுதான் வந்து என்ன ஹார்ட் ஆஃப் த ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்ஃபிகை வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்க பாருங்க கான்ஃபிகை வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கான்ஃபிக்கு போவோம். ஓகே, ஸோ கான்ஃபிகில் என்ன கொடுத்துருக்கோம்? சீக்ரெட் கீ, அப்லோட் ஃபோல்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க SQL Alchemy டேட்டாபேஸ் URI. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் அதை வந்து நம்ம எங்கே செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கான்ஃபிக்ன்ற கிளாஸுக்குள்ளே தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஃபிக் கிளாஸை தான் நம்ம எங்கே லோட் பண்ணியிருக்கோம், இந்த app.py. இதுதான் நம்மளோட மெயின் ஃபைல். அதாவது இந்த ஃப்ளாஸ்கோட மெயின் ஃபைலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த app.py. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. app.configல எப்படி செட் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் ஆப்ஜெக்ட். ஏன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட்? நம்ம கான்ஃபிக்ன்ற ஒரு கிளாஸ் ஃபைல், ஓகே, அதுல இருந்து தான் நம்ம லோட் பண்றோம் அந்த கான்ஃபிகரேஷனை. ஸோ அதனால ஃப்ரம் ஆப்ஜெக்ட் நம்ம இந்த app.configல செட் பண்ணிடுறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து இனிட் ஆப்பை வந்து நம்ம ஆப்பை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த கான்ஃபிக் எல்லாம் வந்து நமக்கு லோட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கான்ஃபிகில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த SQLite URI செட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ MySQL கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ MySQL கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL, அடுத்து MySQL DB, இங்கே பாருங்க, அடுத்து ://root. ரூட்ன்றது உங்களோட MySQL டேட்டாபேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த MySQL சர்வர் அதோட ரூட் தான். ஓகே, அதோட யூசர் நேம் தான் வந்து ரூட். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இனிஷியலாக வந்து பை டிஃபால்ட்டாக ரூட்னு இருக்கும், நீங்கள் மாத்திரம்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, நான் வந்து பாஸ்வேர்டுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ. அடுத்து வந்து லோக்கல் ஹோஸ்ட், அதாவது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஹோஸ்ட். எந்த ஹோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறோமா, அதாவது நம்ம லோக்கல் மெஷின். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டொமைன் நேம் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை IP அட்ரஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து டேட்டாபேஸோட நேம் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் DB அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், app.db அப்படின்னு நம்ம SQLite கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க SQLite எப்படி இருக்கும், நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கும். இங்கே பாருங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐசோலேட் பண்ணுறோம். நம்மளோட ப்ராஜெக்ட் கோட் ஃபைல் வந்து செப்பரேட்டாக இருக்க போகுது, டேட்டாபேஸ் வந்து செப்பரேட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து ரெடி. ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஹைட் பண்ணிடுவோம், நமக்கு வந்து இது தேவையில்லை. ரைட், ஸோ இப்போ எப்படி வந்து நம்மளோட டேபிள்ஸை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அதாவது கிரியேட் பண்ணுறது இந்த MySQL டேட்டாபேஸுக்குள்ள. நம்ம இந்த ஃப்ளாஸ்க் DBன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸுக்குள்ள நமக்கு வந்து இப்போ இந்த மாடல்ஸ், அதாவது நம்ம டேபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீ பாருங்க மாடல்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல வந்து யூசர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது வந்து யூசர் டேபிளாக அங்கே வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம எங்கே எழுதி வச்சிருக்கோம், create_dbல வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு மாடல் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே டேட்டாபேஸ் ஸ்கீமா இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஏற்கனவே டேட்டாபேஸ் இஸ் கிரியேட்டட்னு வச்சோம். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ டேட்டாபேஸை நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SQL as அப்படின்ற ஒரு கிளைண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளைண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெர்மினல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MySQL -u then username then -p இஸ் a password. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை கொடுங்க. நான் வந்து பாஸ்வேர்ட்னே வச்சிருக்கேன். இங்கே பாருங்க நமக்கு வந்து MySQL வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் டேட்டாபேஸ் தென் டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் என்ன, ஃப்ளாஸ்க் DB. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு MySQL கிளைண்ட், அதாவது SQL கிளைண்ட் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்க, இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை SQLase. இது வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேட்டாபேஸ், இதில் வந்து ஆட் டேட்டாபேஸ் கொடுங்க. அப்போ உங்களோட டேட்டாபேஸோட நேம் ஃப்ளாஸ்க் DB. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டெர்மினலில் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி பண்ணுறது போல நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணேன். போத் ஆர் சேம் தான். ஸோ நமக்கு வந்து இப்போ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கிரிப்டை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்கிரிப்டை கால் பண்ணோம்னா நமக்கு டேபிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே கிரியேட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பைத்தானில் வந்து நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு லைப்ரரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அது என்ன லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா pip install MySQL client. ஸோ இந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து MySQL வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து பாருங்கள் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளாஸ்க்கை வந்து ரன் பண்ணுவோம். ஃப்ளாஸ்க் ரன். ஸோ நமக்கு there is no error. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த ஹோம் பேஜ் போவோம், நமக்கு வந்து no error. ஓகே,
இப்போ வந்து நமக்கு வந்து டேபிள்ஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆகல. ஜஸ்ட் டேட்டாபேஸை மட்டும்தான் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு டேபிள்ஸ் எல்லாம் இங்கே வந்து கிரியேட் ஆகுது. அப்போ டேபிள் நம்ம ஒவ்வொரு டைம் போய் வந்து நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாடல்ஸ் வந்து என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை கொண்டு போய் எங்கே லோட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த கிரியேட் டிபிக்குள்ளே நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, இட்ஸ் நாட் எ கிரியேட் டிபி. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா இட்ஸ் எ கிரியேட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கிரியேட் ஸ்கீமா. நம்ம ஏற்கனவே கிரியேட் டிபின்னு யூஸ் பண்ணோம், ஏன்னா SQLite இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபைலையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் நியூவாக ஒரு மாடல் வருது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு அல்லது யூசர் ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூசர் டாட் மாடல்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இப்போ இம்போர்ட் அடுத்த யூசர் ப்ரொஃபைல் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கூட பார்க்கலாம் இதை. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ யூசர் ப்ரொஃபைல்ன்ற ஒரு டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம என்ன மாடல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், யூசர் அப்படின்ற ஒரு மாடல் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த மாடல் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இப்போ கிரியேட் ஆகுதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு டெர்மினல் நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு அந்த பைத்தான் ஃபைலை வந்து, அதாவது கிரியேட் டிபின்ற பைத்தான் ஃபைலை நம்ம கால் பண்ணுவோம். create underscore db.py database schema is created successfully. இப்போ நம்ம வந்து SQL client அதாவது SQLizeக்கு போவோம். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க நமக்கு வந்து யூசர்ஸ் அதாவது டேபிள்ஸ் வந்துச்சு பாருங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த டேபிள்ஸை கிளிக் பண்ணுவோம். நமக்கு வந்து ஃபீல்டு நேம் எல்லாம் இருக்கு. பட் there is a empty data. ஏன்னா நம்ம வந்து இன்னும் டேட்டா வந்து நம்ம ஃபீட் பண்ண இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், SQLite இருந்து MySQLக்கு நம்மளோட ப்ராஜெக்டை வந்து மைக்ரேட் பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட டேட்டாபேஸை வந்து இப்போ ஐசோலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள தான் நம்மளோட SQLite டேட்டாபேஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நாம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேட்டாபேஸை ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ள யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது நமக்கு. ஸோ அதனால டேட்டாபேஸை வந்து நம்ம இப்போ ஐசோலேட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ளாஸ்க்கை வந்து அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளாஸ்க் ரன். ரைட், இப்போ நமக்கு வந்து ஓகே, இதை ப்ரௌஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ஹோம் பேஜ் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து நம்மளோட ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் என்ன, நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம், யூசர்ஸ் அப்படின்ற ரூட்ஸ். ஓகேங்களா, இந்த ரூட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ப்ரௌஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், யூசர்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ யூசர்ஸில் நமக்கு வந்து எம்டி, ஏன்னா நமக்கு வந்து இங்கே எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் யூசர்னு கொடுப்போம், PyQDG கொடுப்போம், டெஸ்ட்னு கொடுப்போம். இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து இப்போ சேவ் ஆச்சு, யூசர் இஸ் கிரியேட்டட் வந்துருச்சு. லெட்ஸ் கோ ஹியர். நம்ம வந்து இப்போ வந்து இந்த டேபிளை வந்து இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இப்போ அப்டேட் பண்ணி பார்க்கலாம். PyQDG அப்டேட்னு கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இமெயிலை வந்து நம்ம ஜஸ்ட் 1 2 3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அப்டேட். நமக்கு பாருங்க, யூசர் இஸ் அப்டேட்டட் வந்துருச்சு. இங்கே வந்து அப்டேட் ஆயிருக்கு. லெட்ஸ் கோ டு த டேட்டாபேஸ் நவ். இங்கே பாருங்க, நமக்கு வந்து டேபிள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து SQLite இருந்து நம்ம வந்து MySQLக்கு மாறிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஏன்னா வந்து டேட்டாபேஸை வந்து நம்ம ஒரே இதில் வச்சிருந்தா இட்ஸ் நாட் அ குட் ஐடியா, ரைட்? ஸோ அதனால வந்து நம்ம வந்து MySQL வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்குறனால டெர்மினலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து SQL கமெண்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, யூஸ் டேட்டாபேஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளாஸ்க் டிபின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்ன டேபிள் நம்ம இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஸோ டேபிள்ஸும் கொடுக்குறோம். நமக்கு டேபிள்ஸ் ஸோ டேபிள்ஸ். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு டேபிள்ஸ் வந்துடுச்சு. யூசர்ஸ்ன்ற டேபிள் வந்து இந்த ஃப்ளாஸ்க் டிபின்ற டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து டேட்டாவை எப்படி நம்ம ஃபிச் பண்ணுவோம், செலக்ட் சிம்பிளாக வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிள் என்ன யூசர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த SQL கிளைண்ட் இதை தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெர்மினலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி என்ன, இந்த மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஐடியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ ஃப்ளாஸ்கில் வந்து எப்படி நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.